தென்னாடுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியில் கொள்ளி வச்சவங்க ஏன் திரும்பி பார்க்கக்கூடாது என்கின்ற கருத்தையும், அடுத்து கொள்ளி வைத்தவர்கள் ஏன் மொட்டை அடிக்கணும், சவரம் பண்ணணும் என்கின்ற செய்தியும் சிந்திக்க போகிறோம். ஒன்றாவது, நாம் கொள்ளி வைக்கின்றதை பற்றி போன காணொளியில் பார்த்தோம். கொள்ளி கூடம் உடைக்கிறதுல அவர்கள் மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை என்பதை விட்டு சொர்க்கமோ கைலாசமோ சென்று சேர வேண்டும் என்று அவருடைய உறவை நாம் முறித்து கொண்டதாக அவங்க உடம்பு மேலே தீயை வச்சோம், கொள்ளியை வச்சோம். அப்புறம் அந்த கொள்ளி குடத்தை போட்டு உடைத்தோம். இப்படி உடைத்து அந்த உயிருக்கு இறை சிந்தனை ஏற்படுத்தி அனுப்பி இருக்கிற நாம், நீங்களா இந்த கொள்ளி வைக்கிற பையன் அல்லது யாராவது கொள்ளி வைக்கிறவங்க, அதுக்கு பிறகு என்ன பண்ணீங்கன்னா, அந்த கொள்ளி சட்டியை உடைச்ச பிறகு ஒரு வெள்ளை துணியை போட்டு அவங்கள முக்காடு போட்டு கூட்டிகிட்டு போயிடுவாங்க. கூட்டிகிட்டு போய் வண்டியை திரும்பி பார்க்காத அப்படின்னு வண்டியிலேயே எங்கேயோ தனியாக உட்கார வச்சுருவாங்க. கையில் ஒரு அரிவாள் கொடுத்து உட்கார வச்சுருவாங்க. வழக்கமாக அப்படித்தான் செய்கிறது. இதை சொல்லிட்டு நான் பிறகு உங்களுக்கு இந்த ஏன் கொள்ளி வைக்கிறவங்க முடி எடுக்கிறாங்க, முடி மொட்டை அடிக்கிறாங்க, சவரம் செய்து கொள்கிறாங்க அப்படிங்கிறது சொல்கிறேன். இது என்னென்னா, இப்படி இந்த 3 ஆசைகளையும் விட்டு சொர்க்கமோ கைலாசமோ போய் சேருங்க அப்படின்னு சொல்லி நம்ம உறவை முறித்து வழி அனுப்பி வச்சிருக்க அந்த உயிரின், இறந்தவருடைய உயிர் மேலே போகுங்கிறது கருத்து. அப்போ தான் போகுதா அப்படின்னு நமக்கு தெரியாது. இறந்த உடனே உயிர் இறைவன் திருவடி அடைஞ்சிரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதோட உலகத்துக்கு போயிடும், ஒன்று மறுபிறவிக்கு போயிடும், இல்லை ஆவி உலகத்துக்கு போகும், இல்லை அது இறை உலகத்திற்கு போகும், சொர்க்க நரகத்துக்கு போகும் என்று பல்வேறு நிலைகள் இருக்கின்றது. அதை நம்ம பிறகு பார்ப்போம். அப்போ நாம் என்ன ஒரு நம்பிக்கை அப்படின்னா, நம்பிக்கையில் தான் இன்னும் அந்த உடம்பை சுற்றி கொண்டு அந்த உயிர் இருக்கின்றது அப்படின்னு நாம் ஒருத்தர் கூட கேட்டிருந்தார், ஏன் 16 நாட்கள் கழித்து செய்யணும் அப்படின்னு சொன்னால், ஒரு நம்பிக்கையில் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, 16 நாளைக்கு அந்த உயிர்கள் 16 கலைகளை கடந்து செல்கின்ற வரைக்கும் இன்னும் உலக நினைவாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் நம்ம பிறகு பார்க்க போகிறோம். அப்போது இந்த உயிருக்கு நினைவுறுத்தி இறைவன் திருவடியை அடைய வேண்டும், சொர்க்கமோ கைலாசமோ போங்க அப்படின்னு சொல்லி கொள்ளி வச்சுட்ட அந்த பையன் கொள்ளியை வச்சுட்டு உறவை முறிச்சிட்டு போகும்போது திரும்பி அப்பான்னு இல்லை அம்மா அல்லது உடன் பிறந்தவங்க அப்படின்னு அன்போடு திரும்பி பார்த்தால், இறை நினைவாக போகிற அந்த உயிருக்கு மறுபடியும் உலக நினைவு ஏற்பட்டுவிடும். அப்படி ஏற்பட்டு விடக்கூடாது. இப்போ நம்ம கூட சிலருக்கு போய் வாங்க அப்படின்னு விடை கொடுப்போம், போயிட்டு வாங்க அப்படின்னு. இப்போ போகிறவங்க அந்த பிரியாமை எண்ணி போகின்ற போது திரும்பி பார்த்தா மனசு நமக்கு ஒப்பாது. மறுபடியும் போய் ஒரு கட்டி அணைச்சி போயிட்டு வாங்க, இல்லை இன்னும் மறுபடியும் கை காட்டி போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம். அது பிரியறதுக்கு மனம் வராது இல்லைங்களா? அதுபோல் இந்த கொள்ளி வைத்தவர் திரும்பி பார்த்தால் இந்த போகிற உயிருக்கு பிரிவதற்கு மனம் வராது, உறவை முறித்து கொள்வதற்கு மனம் வராது. அப்படிங்கிறதுக்காக அந்த கொள்ளி வைத்தவர் திரும்பி பார்த்தாலும் அந்த உயிருக்கு பார்க்காதபடி ஒரு வெள்ளை துணியை போட்டு மூடுறாங்க. அது அப்படித்தானான்னு கேட்டிங்கன்னா ஒரு நம்பிக்கை. உயிர் என்ன அந்த வேட்டி மறைப்பிலையா அது பார்க்காமல் போய்விடும் இல்லைங்களா? இருந்தாலும் அதுதான் கருத்து. என்னன்னா, இந்த கொள்ளி வச்சவரும் மறுபடியும் அந்த உறவை சிந்திக்கக்கூடாது, அந்த உறவை தொடர்பு ஏற்படுத்திக்க முயற்சி செய்யக்கூடாது என்ற கருத்து. அதே போல் இறந்தவரும் மறுபடியும் கொள்ளி வைத்து விட்டு உறவை முறித்து போகிறேன் அப்படின்னு போகிற அந்த அவருக்கு, கொள்ளி வைத்தவருக்கு மறுபடியும் அந்த உறவை ஏற்படுத்தி தொடர்புபடுத்தி விடக்கூடாது என்பதற்காகத்தான் அந்த வெள்ளை துணியை போட்டு என்ன பண்ணாங்க, முக்காடு போட்டு கொண்டு போயிடுவாங்க. அப்புறம் இந்த தமிழருக்கு ஒரு நம்பிக்கை இருக்கின்றது. என்ன நம்பிக்கை இருக்கின்றதுன்னா, உலோக பொருள்களை வைத்திருந்தால் இல்லைங்களா, இப்போ நம்மளுடைய திருமேனி இன்னும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம உலோகத்தில் தான் செஞ்சு வச்சுருப்போம். ஐம்பொன், இரும்பு, பித்தளை இப்படிலாம் தான் செஞ்சு வச்சுருப்போம். இப்போ இந்த இரும்பை கையில் வச்சிருக்க வேணும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. என்ன கருத்துன்னா, அந்த கொள்ளி வச்ச பையன் அந்த கத்தியை, அரிவாளை கையில் வைத்து சிவ சிவை என்று சொன்னால் அந்த இரும்பில் இருந்து மந்திரம் தன்னை காப்பாற்றும் அப்படிங்கிறதுக்காக அந்த இரும்பை கையில் வச்சுக்கணும். அதனால தான் இறப்புலேருந்து வீட்டுக்கு போகும்போது உலக்கையை தாண்டி போகணும்னு சொல்லுவாங்க. அந்த உலக்கை கூட என்னன்னா, வீட்டில் நாம் செய்கிற வழிபாட்டினுடைய அந்த மந்திர ஆற்றல்களை இந்த உலக்கை வாங்கி வச்சிருக்குமா. அந்த உலக்கையோட நுனியில் பார்த்தீங்கன்னா ஒரு உலோகம் இருக்கும் பாருங்க. அப்படியே அந்த
தீய ஆற்றல்களை அல்லது மந்திர தீட்ட ஆற்றல்கள் தீய ஆற்றல்களை விளக்கி மந்திர ஆற்றலை வாங்கி வைத்திருக்கக்கூடிய தன்மை அந்த உலக்கைக்கு இருக்கிறதுனால தான் இறப்பு முடிஞ்சு வீட்டுக்கு போகிறாங்க, உலக்கை தாண்டி வீட்டுக்குள்ளே போகணுன்னுவாங்க. அதுபோல் இரும்பை கையில் பிடிச்சிருந்தால் ஒரு இந்த சொல்லப்படுகின்ற திருமுறைகள் மந்திரங்கள் இதெல்லாம் ஒரு காப்பாக அந்த உயிருக்கு ஒரு நினைவுறுத்தலாக இறைவன் திருவடியை போய் சேர்ந்து விட வேண்டும் என்று சொல்லி அந்த கொள்ளி வைத்தவரை காப்பதாக நாம் அறிவாளை கொடுக்குறோம். ஒன்று. ரெண்டாவது, அந்த கொள்ளி வச்ச அறிவாளை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, அதுக்காகவும் கொடுத்து வச்சாங்க. ரொம்ப சிந்தித்து பார்க்கின்ற போது இந்த தத்துவம்லாம் நமக்கு ரொம்ப பெருசாக விளங்காது. என்ன ஒன்று, பேய் அறிஞ்சிரும் அப்படின்னு சொல்லி பயமுறுத்தி வச்சுருப்பாங்க. ரெண்டாவது, அறிவாளை பத்திரமா வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்துரு அப்படின்னு சொல்கிறதுனால கொள்ளி வச்சவங்க பார்த்தீங்கன்னா கையில் அறிவாள் பிடிச்சிக்கிட்டு நம்ம ஐயா சாமி மாதிரி உட்காந்துருப்பார். அப்போது திரும்பி பார்த்தா அறிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அது இந்த கருத்தில் தான் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சொல்லி வச்சுருக்கிறாங்க, அந்த உறவை மறுபடியும் நாம் தொடர்வதற்கு நினைக்கக்கூடாது அப்படின்னு மறைக்கிறதுக்காக தான் சொல்லி வச்சுருக்காங்க. அடுத்து, இந்த கொள்ளி வைக்கின்றவர் ஏன் மொட்டை அடிக்கணும், ஏன் சவரம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் நமக்கு முடி மானத்திற்கு அடையாளமாக சொல்லியிருக்காங்க. முன்பு காலத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா தவறு செய்தவர்களுக்கு முடியை மொட்டை அடித்து கரும்புள்ளி செம்புள்ளி குத்தி கழுத்தை மேலே ஏற்றி செருப்பு மாலையெல்லாம் அணிவித்து அவர்களை இழிவுபடுத்துறதாக நடவடிக்கைலாம் இருந்திருக்கின்றது. அது ஒன்று. ரெண்டாவது, இந்த தலைமுடி ரொம்ப அழகு மானம் என்கின்றதை குறிப்பதனால தான் நம்ம இறை வழிபாட்டில் கூட இறைவனுக்கு முடி காணிக்கை செலுத்துகிறோம். உனக்கு முன்னாடி எனக்கு மானமோ செருக்கோ எதுவும் கிடையாது, அதனால தான் அடியார்களாக நாயடியேன் நாயடியேன் அப்படின்னு பாடுவாங்க. அப்போது இந்த இறப்பில் எதுக்காக நம்ம மொட்டை அடிக்கிறோம் அப்படின்னு சொன்னால், நம்ம வீட்டில் இறந்தவங்க நம்முடைய மானத்தின் அடையாளமாக இருந்திருக்கின்றார்கள், நம் வீட்டின் சிறப்பின் அடையாளமாக இருக்கின்றார்கள். அப்படி இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விட்டோம் அப்படின்னு அந்த இழப்பை காட்டுவதற்காக என்ன செய்திருக்கின்றார்கள், முடி இறக்குதல்னு சொல்லி இந்த முடியை மொட்டையடித்து தலைமையை மொட்டையடிச்சிக்கின்ற அந்த ஒரு வழக்கத்தை நம் முன்னோர்கள் ஏற்படுத்தியிருக்கின்றார்கள். அப்படின்னா நாங்கள் இழக்கக்கூடாத எங்கள் குடும்ப மானத்தை, எங்களுடைய குடும்பத்தில் இழக்கக்கூடாத ஒன்றை நாங்கள் இழந்து விட்டோம் என்று தெரிவிப்பதற்காக, உணர்ந்து கொள்வதற்காக, மற்றவங்களுக்கு தெரிவிக்கிறதுக்கு இல்லை, உணர்ந்து கொள்வதற்காக இந்த வழக்கம் பல இடங்களில் கூட இப்போ சீனர் கூட பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டா ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அவங்களுடைய துக்கத்தை அனுசரிக்கிறதுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா துணியில், வெள்ளை துணியில் ஒரு கருப்பு ஒரு துணி மாதிரி குத்தி இருப்பாங்க. அதுபோல் நம்முடைய துக்கத்தை, இழக்கக்கூடாத ஒன்றை இழந்து விட்டோம் என்று தெரிவிப்பதற்காக, நாம் உணர்வதற்காக அந்த மொட்டையடிக்கின்ற ஒன்று. சிலர் பார்த்தீங்கன்னா இந்த மீசை கூட மலிச்சு கொள்வாங்க. இந்த மீசை வைக்கிறதெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வீரம் செருக்கு நம்முடைய மானம் அப்படி இப்படிலாம் கூட நமக்கு உண்டு, வீரத்தை குறித்து நிற்பது இல்லைங்களா. அப்போது இந்த மீசையை மலிச்சு கொள்வது கூட இந்த கருத்து தான். மீசையை மலிச்சு கொள்வது, முடியை மலிச்சு கொள்வது, இதெல்லாம் இழக்கக்கூடாத ஒன்றை நாங்கள் இழந்து விட்டோம் என்று நாமே நமக்கு சொல்வது தான். இதற்காக சரி கண்டிப்பாக மொட்டை தான் அடித்து ஆகணுமா இல்லை மீசையை எடுத்து தான் ஆகணுமான்னு சொன்னால் அவரவருடைய விருப்பத்தை பொறுத்தது. இப்போது நம்ம வாழக்கூடிய சூழலில் அந்த கருத்து நம்முடைய உணர்வில் இருந்தால் போதும். இப்போ சில பெண்கள் கூட கொள்ளி வச்சுட்டு மொட்டை அடித்து கொள்கிறாங்க. நீங்கள் சிந்திச்சு பாருங்கள், பெண்கள் மொட்டை அடித்தா எப்படி இருக்கும் இல்லையா. நம்ம வேலைக்கு போகிறோம், பல சூழலில் இருக்கிறோம், அதற்கு ஏற்றவாறு அடித்து கொள்றதுன்னா அவங்க அடித்து கொள்ள ஒரு தவறும் இல்லை. ஆனால் சூழலை கருதி நாம் நடந்து கொள்ள வேண்டும். சில வேளையில் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இளைஞர்கள் நான் எப்படி மொட்டை அடிச்சுட்டு ஆஃபீஸுக்கு போகிறது அப்படின்னு கேட்பார். இல்லைடா மொட்டை அடித்து தான் ஆகணும், உங்கள் அப்பாவுக்காவது மொட்டை கூட அடிக்க மாட்டியா அப்படின்லாம் கேட்கக்கூடாது. மொட்டை அடித்தாதான் அந்த உணர்வு வருமா என்பது இல்லை. அதனால தான் சில பேர் பார்த்தீங்கன்னா கையில் மட்டும் கொஞ்சம் முடியை சரிச்சு விட்டுவாங்க. பரவாயில்ல, அந்த சடங்கை நீங்கள் செய்ய வேணும், அதற்காக செய்கின்றார். இந்த சடங்கு என்பதே பின்னால் இருக்கின்ற கருத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்பது தான். அந்த கருத்து புரிஞ்சு போச்சுன்னா அந்த கருத்தை உணர்த்துகின்ற சடங்கு தேவையில்லை. சிலர் கூட கேட்குறாங்க, இந்த சடங்கை எல்லாம் செஞ்சு ஆகணுமான்னு. உங்களுக்கு அந்த சடங்கின் பின்னால் இருக்கின்ற கருத்து புரிஞ்சு போச்சுன்னா அந்த சடங்கை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை. ஆனால் அடிப்படையான சில சடங்குகளை மட்டும் தவறாமல் இந்த கொள்ளி வைப்பதெல்லாம் கண்டிப்பாக செய்ய வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டால்